இன்றைக்கு உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல, ஏன்னா இன்றைக்கு எல்லாருடைய குற்றச்சாட்டும் இது மதவாத ரீதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, சாதாரண மக்களினுடைய, சிறுபான்மை மக்களினுடைய, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நடைபெற்றது என்று சொல்வதை நேரடியாக ஒப்புக்கொள்ளாமல் மத்திய ஆளுங்கட்சியான பாஜக தரப்புல சொல்லப்படுற கருத்து தான் இப்ப நம்ம ஜெரால்ட் சொல்ற கருத்தும் இதே கருத்தை தான் அவங்க பிரதிபலிக்கிறாங்க. நாங்கள் அந்த மிருகங்கள் வதைப்படக்கூடாது என்பதற்காக கொண்டு வந்த சட்டத்துக்கு நீங்க சாயம் பூசாதீங்க. ஆனால் இது உண்மையானால் பாலுக்கும் அது பொருந்தும் இல்லையா அவங்களுக்கு? அதுல அப்ப சிலருக்கு தேவையான உணவு மட்டும் மிருக வதைக்குள் வராத, ஆனா சிலருக்கு தேவையான உணவு மட்டும் மிருக வதைக்குள் வருகிறதா? இல்ல, தெளிவு மட்டும் ஒரே இது மிருக வதைங்கிற விஷயமே இல்ல. அந்த மிருக வதை சட்டத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட். இதுல என்னன்னா, நீங்க இது எங்களை ஒரு உயிரினத்தை கமாடிட்டியா பாக்காதீங்க அப்படிங்கறது எங்க விஷயம். நீங்க வதைன்னு சொல்லி வேற பாயிண்ட்ல போகாதீங்க. சோ இப்ப என்னன்னா, நான் அதுல என்னன்னா, ஸ்பெயின் நாட்டு மேயர் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியல. பட் இந்திய நாட்டுல ஒரு 30% ஓட்டு வாங்கிட்டு வந்து ஒரு பிரதமர் அவருக்கு பின்னாடி என்ன எழுதியிருக்குன்னு நான் பாக்குறேன். நீங்கள் மெஜாரிட்டிக்கான பிரதமர் மட்டும் இல்ல, மைனாரிட்டிக்கான பிரதமரும் கூட. அந்த ஸ்பெயின்ல அப்படி இருந்திருக்கலாம். அதாவது மனுஷங்களுக்கான பிரதமர் மட்டும் இல்ல, மிருகங்களுக்கான பிரதமர். இங்க இந்த நாட்டுக்கான பிரதமர், இந்த நாட்டுக்கான அரசியல் கட்சி, இந்த நாட்டுக்கான அரசு அப்படிங்கிறது இருக்கு. அப்போ எல்லாருடைய ஒரு தொழில் வளர்ச்சி, ஒரு சோசியோ எக்கனாமிக் சிச்சுவேஷன், இது எல்லாத்த விட இது பெருசா அப்படிங்கிறது வருது. அதுக்கு அடுத்து ஒரு கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் வரைக்கும் போக முடியும்? ஒரு ஃபுட் ப்ரிஃபரன்ஸ்ல கவர்மெண்ட் கை வைக்க முடியுமா? என்னோட ஃபுட் ப்ரிஃபரன்ஸ்ல இன் தி நேம் ஆஃப் இவங்க நல்லா இருக்கு. அதாவது க்ரூயல்டி அப்படிங்கறத க்ரூயல்டி, ஸ்லாட்டர் க்ரூயல்டில வருமா அப்படிங்கறது இன்னும் கொஸ்டின்ல தான் இருக்கு. ஒரு ஸ்லாட்டர் அப்படிங்கிறது நான் என்னோட உணவுக்காக, ஸ்லாட்டருக்கு தமிழ்ல என்னது? ஸ்லாட்டர்னா தமிழ்ல என்னது எனக்கு தெரியல. வதை, வதை கூடம், அது பேரு. அப்புறம் அது க்ரூவல்டி தான். கரெக்ட். நான் அதைத்தான் நான் திரும்பியும் சொல்றேன். நான் ஆங்கிலத்துல பேசாதீங்க, சிலது தமிழ்ல பேசுங்க, அப்பதான் புரியும். அதுக்கு இந்த ரூல்ஸ இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் விட்டுட்டு என்னைய தமிழ்ல பேச சொல்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு உரிமை கிடையாது. முதல்ல தமிழ்ல விட சொல்லுங்க. எனக்கு தமிழ் தான் தெரியும்னா நான் தமிழ்ல தான் படிப்பேன். ஸ்லாட்டர் ஹவுஸ்னா நீங்க இன்னைக்கு இந்த திருத்தம் அந்த திருத்தம், நீங்க ஃபர்ஸ்ட் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல வந்தத தமிழ் இல்ல இல்ல அதெல்லாம் இருக்கு. கூட கிடையாது, அது வரட்டும். கூட கிடையாது. ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு பேரு இல்ல இல்ல அது கூட தான். நீங்க சொல்றது என்னோட அது என்னோட கவர்மெண்ட் தானே. நான் தமிழ் அபிஷியல் லாங்குவேஜ் தானே, நேஷனல் லாங்குவேஜ் எனக்கு தெரியாது. ஒன்னாவது லாங்குவேஜ் கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய 3 மாட்டுறச்சி வதை கூடத்தை போய் பாருங்க, என்ன எழுதிருக்காங்க பாருங்க. அது ஏன் பிரச்சனை இல்ல, எனக்கு இந்த ரூல்ல என்ன வந்துச்சு, நம்ம இந்த ரூல்ல பிரச்சனை கிடையாது. மொழிபெயர்ப்பு அப்படி நான் திருப்பி வரேன். நான் சொன்ன பாயிண்ட்ல இருந்து அது மிஸ் ஆகுது. ஸ்லாட்டர்லாம் இருந்துச்சியா? நான் சொன்ன பாயிண்ட்ல இருந்து அது மிஸ் ஆகுது. க்ரூயல்டி ஸ்லாட்டரா அப்படிங்கிறது ஸ்லாட்டர் இத சுப்ரீம் கோர்ட்ல 1959ல இருந்து இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. 1959ல சுப்ரீம் கோர்ட் அந்த இதை சொல்லியிருக்காரு. ரொம்ப ரீசெண்டா PIL போடுறாங்க. PIL சுப்ரீம் கோர்ட் என்ன தெளிவா சொல்லுங்க, இது ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்க விஷயம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இது இருக்கும். இந்த கவர்மெண்ட் ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அது ஆதார் கார்டு நீ கொடுக்க கூடாதுன்னு சொன்னா, நான் மாட்டுக்கும் சேர்த்து கார்டு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லாருக்கும் கார்டு இருக்கு, மாட்டுக்கும் சேர்த்து கார்டு இருக்குன்னு சொல்லுது. சோ அப்ப இன்னொன்னு, அதாவது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த குறிப்பிட்ட மாதத்திற்கு முன்னால் இந்த அறிவிப்பு வர வேண்டும் என்று என்ன இருக்கு? இது நீங்க சயின்ஸ்லயே வச்சுக்கோங்க. எனக்கு சயின்ஸ்ல எனக்கு பெருசாலாம் தெரியாது, நான் சயின்ஸே வச்சுக்கிறேன். இந்த இவ்வளவு அவசரமாக ஒரு நல்லா இருக்கும். ரம்ஜான் முடிஞ்சு வரட்டும். அப்ப நீங்க அந்த சஜஷன்ல கேட்டிருக்காங்க, அவங்க கேட்டிருக்காங்க. அந்த இதுலயே, அந்த டிராப்ட்லயே, அந்த அமெண்ட்மெண்ட்லயே சஜஷன் சார் வெல்கம். நான் கண்டிப்பா நீங்க எல்லாத்தையுமே நீங்க வேற ஒரு ஆங்கிள் பாக்குறீங்க, புரியுதா? நீங்க பார்க்கக்கூடிய ஆங்கிள் இது ஒரு மதம் அல்லது இது ஒரு ஜாதி, இது ஒரு நீங்க பார்க்கக்கூடியது ஒரு மனிதனுக்கான ஒரு பார்வையில இருந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் பதில் கிடைக்கும். அதான் சொல்றேன். நீங்க எங்களுக்கான ஒரு உலகம் இருக்கு, விலங்குகளுக்கான ஒரு உலகம் இருக்கு. ஏன் நீங்க கண்டிப்பா தேவைப்பட்டா வள்ளலார பேசுவீங்களா, தேவைப்பட்டா நான் பேசுவீங்களா? நான் பேசவில்லை. எனது வார்த்தைகளை நீங்க பேசலாம். என்னோட வார்த்தை இன்றைக்கு மக்களுடைய ஒரு உணவு பிரச்சனை,
இப்ப சிபி எல்லாம் குறிப்பிட்ட மாதிரி அது ஒரு வாழ்வாதார பிரச்சனையும் கூட, உணவாதார பிரச்சனையும் கூட. இதற்காக இப்ப கேரளா, கர்நாடக முதல்வர்கள் எல்லாம் குரல் கொடுக்கிறார்கள், இதை நாங்கள் ஏற்க மாட்டோம்லாம் சொல்றார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உட்பட தமிழகத்தினுடைய எந்த அமைச்சர்களும் இதுக்கு பதில் சொல்ல மறுக்கிறார்கள். ஏன் இதற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இத்தனை கட்சிகள்